ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உணவு மாதத்தோட 9ஆம் நாள். இன்னைக்கு எந்திரிக்க லேட் ஆயிடுச்சுங்க. பிங்க் ஜூஸ் கட்டியை கரைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து பிங்க் ஜூஸை ஸ்டோர் பண்ணி வச்சது கட்டி ஆயிடுச்சு. அதை அப்படியே தண்ணிக்குள்ள கரைய வச்சு அது கரையிறதுக்குள்ள ஃப்ரெஷ் அப் ஆகி வந்தாச்சுங்க. ஒரு கிளாஸ்ல தண்ணியை எடுத்துட்டு பிங்க் ஜூஸ் காரன் ஒரு வழியா கரைஞ்சிட்டாங்க. கரைஞ்ச உடனே அவனை தண்ணியில போட்டு அப்படியே மடக்கு குடிச்சாச்சுங்க. குடிச்சிட்டு டைம் பார்ப்போம்னு பார்த்தா டைம் ஆயிடுச்சுங்க. சரின்ட்டு அறக்க பறக்க நேற்று நைட்டு சோறு மிஞ்சிருச்சுங்க. அதை அப்படியே தண்ணியை போட்டு அந்த தண்ணி சாதத்துல தயிரை போட்டு கொஞ்சோண்டு உப்பும் தண்ணியும் கலந்து ஒரு வழியா டைமுக்குள்ள சகர் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஜருக்கு டைம் ஆயிடுச்சுங்க. சரி ருசு பண்ணி முடிச்சுட்டு அப்படியே முசலாவை எடுத்து போட்டு ஃபஜர் தொழுகையும் முடிச்சுட்டு எல்லாம் இன்னைக்கான ஃபர்லாம் நம்ம வைக்கிறேன் நியத்தை வச்சு நோம்ப வச்சு முடிச்சாச்சுங்க. கதவை திறந்து அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்டு ஒரு குட்டி உறக்கத்தை போட்டாச்சுங்க. குட்டி உறக்கத்தை போட்டு முடிச்சோன்னே லோகருக்கு டைம் ஆயிடுச்சுங்க. சரி ருசு பண்ணி முடிச்சுட்டு முசலாவை வச்சுட்டு லோகர் தொழுகையும் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு வந்து பெட்ல ஜம்முன்னு நேத்திக்கு எடுத்த புகைப்படத்தை எடிட் பண்ணி முடிச்சாச்சுங்க. சரி இன்னைக்காச்சும் அசல் தொழில் சீக்கிரம் போலான்னு பார்த்தா நோம்பு கஞ்சி பாத்திரத்தை கழுவி கொடுக்க லேட் ஆயிடுச்சுங்க. ஸ்பெஷலுக்கு வந்தாச்சுங்க. பள்ளிவாசலுக்குள்ள போனாலே நடுவில் போய் ஜமாத்தோட ஜாயின் பண்ணியாச்சு. அசல் தொழிலை தொழுது முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா நோம்பு கஞ்சி அவ்வளோ கும்பலுங்க. ஒரு வழியா நோம்பு கஞ்சி வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போன் ஆன் பண்ணி பார்த்தா 6:28ங்க. சரி இஃப்தாருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு துவா கேட்கறதுக்குள்ள அம்மா இஃப்தாருக்கு எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. போன் ஆன் பண்ணி பார்த்தா 6:31ங்க. சரின்ட்டு நோம்பு திறக்கிற நியத்தை சொல்லி நோம்பை திறந்தாச்சுங்க. நோம்பு திறந்த உடனே மகரிப்க்கு டைம் ஆயிடுச்சுங்க. சரி மசாலா ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அப்படியே தொழுது முடிச்சாச்சுங்க. சரி மத்தியானம் குளிக்கலாம்னு நினைச்சேன். பார்த்தா காலைல தான் குளிக்கணும், மத்தியானம் குளிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அப்படியே மகரிப்பை முடிச்சுட்டு குளிச்சாச்சுங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இஷா தொழுகைக்கும் தராவியாவுக்கும் டைம் ஆயிடுச்சுங்க. சரின்ட்டு கிளம்பி போயாச்சுங்க. போயிட்டு அங்க போயிட்டு வசூ பண்ணிட்டு ஒரு வழியா இஷாவும் தராவியாவும் தொழுது முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஈவினிங் ஒழுங்கா சாப்பிடாம இப்போ உட்காந்து நல்லா வெளுத்து கட்டியாச்சுங்க. கொஞ்ச நேரம் போனை பார்த்துட்டு நாளைக்கு சஹருக்கு அலாரம் வச்சுட்டு போயிட்டு தூங்கியாச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கான நாள் நல்லா போச்சுங்க. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிருங்க. நாளைக்கான வீடியோவை பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே பாய். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.